ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப், டெய்லி டிவோஷனுமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். பாருங்களேன், எவ்வளவு அழகா இங்க சொல்லப்படும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாரா, அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அல்லேலூயா. அப்படின்னா யோசேப்பு எந்த காரியத்தை செய்தாலும், எந்த காரியத்துக்கு முயற்சி பண்ணினாலும், எந்த காரியத்தை தீர்மானித்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது, அதில் ஒரு சித்தி இருந்தது, அவன் செய்து ஜெயமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அதுக்கு ஒரே காரணம், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் 3வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா இப்படியே சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்களேன், இப்போ அவங்க எஜமான், அவனுடைய பாஸே இங்கே அழகான ஒரு இப்போ ஸ்டேட்மெண்ட் சொல்ல பார்க்குறாங்க. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவங்க எஜமான் பார்க்குறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தனால அவன் செய்த எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். அது ஓனருக்கே தெரியுது. தெய்வ பிள்ளையில, ஒரு நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், நம்ம உங்கள் குடும்பங்களில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் இந்த உலகம் அறிந்து கொள்ளணும். ஆமென். கர்த்தர் யோசேப்போடு இருந்தனால அவன் காரிய சித்தி உள்ள எஜமான அதில் பார்க்குறாரு. ஏன்னா அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அப்போ நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம செய்கிற காரியம் ஃபெயிலியர் ஆகிடுது. ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா ஒரு கேள்வி வருகிறது இல்லை. இதேபோல் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கர்த்தரோடு கூட நீங்கள் ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் சித்தத்தின்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யோசேப்பின் வாழ்க்கை, கர்த்தர் யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுக்கிறார், சொப்பனத்தை மூலமாக பேசுகிறார். ஒரு பெரிய தெய்வ திட்டம் இருக்குது. ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் பார்க்கும்போது எல்லாமே அதுக்கு எதிராக தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, தெய்வ பிள்ளையில கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை 100% நிறைவேற்றினார். ஆமென். எந்த ராஜா யோசேப்பை சிறைச்சாலையில் போட்டாங்களோ அதே ராஜா யோசேப்பை முழு எகிப்துக்கும் அதிபதியை மாற்றுகிறார். எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீதான் என்று சொல்லி உக்காரணும், எழுந்தணும், அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுக்கறத நான் பார்க்கிறோம். ஆதியாகமம் 39:4 கூட நீங்க வாசிக்கும் போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பாருங்களேன், இப்போ ராஜா செய்கிற காரியம், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அவன் 100% நம்பினான். ஆமென். அவன் செய்யறது காரியம் ஜெயமாக இருந்துச்சு, உண்மையிலவனா இருந்தான். எல்லாத்துலேயும் அவன் வாழ்க்கையை பார்த்தாங்க. தேவ பிள்ளையில, இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் இருக்கிறன்னா நம்மளும் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கல. நீங்கள் ஆண்டவர்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாண்டவர், நீங்கள் என்னோடு கூட இருக்கணும், நீங்கள் எங்களோடு கூட இருப்பீங்கன்னா எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவீர், நாங்களும் காரிய சித்தி உள்ளவான் ஆவோம் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களை செய்ய உண்மையில் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. தேவ பிள்ளையில, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, அவரோடு கூட வாழ கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வித்து உங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. யோசேப்போடு இருந்து அவன் காரியங்களை வாய்க்க பண்ணின கர்த்தர், காரிய சித்தி உள்ளவனாக்கின கர்த்தர். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இருந்து ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன்ப்பா. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த உலகம் பார்க்கட்டுங்க ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் வாக்கு பண்ண கர்த்தர் அப்படியே இவர்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.